அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய அந்த விவாகரத்து விவகாரம் இருக்கு பாருங்க, அது முற்றிலும் ஃபேக்காம். அது உண்மை இல்லையாம். திமுக செஞ்ச சதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க இப்போ என்ன சொல்றானுங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃபேக்குன்றானுங்க. சங்கீதா அவர்கள் விஜயை குற்றம் சாட்டின அந்த பெட்டிஷன் இருக்கு பாருங்க, அதுவே ஃபேக்காம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த விவகாரம் ஃபேக்கா இல்லை உண்மையா, அந்த பெட்டிஷன் உண்மையா இல்லை பொய்யா, இந்த அணில் குஞ்சுகள் எப்படிப்பட்ட எச்சை பிறவைகளாக இழிவான பிறவைகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் நாம் தொழிறித்து தொங்கவிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று இருந்து இது ஃபேக்குன்னு சொல்கிறானுங்க. எதன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் பிக்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது பாருங்க, ஜெலிக்ஸ் ஃபெரால்ட் அப்படின்ற ஒரு ஃப்ராடு, அந்த பெரால்ட் அந்த நபர் உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாருங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்திக்கிறாப்புல. அவர் சொல்கிறாரு இது ஃபேக்கு, எல்லாமே பொய்யாக சித்தரிக்கப்பட்டவை, இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் தான் சொல்கிறாப்புல. இது ஃபேக்குன்னு அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிடவிட் இருக்கு பாருங்க, அந்த அஃபிடவிட்டில் கீழே எஸ் நித்யா அப்படின்றவங்களுடைய கையெழுத்து இருக்குது. ஆகவே இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பெண்மணியுடைய கேஸு, அதை எடுத்து எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாப்புல. திமுக காரங்க அந்த எஸ் நித்யான்ற அந்த சைனை மறைக்க மறந்துட்டாங்க, பொக்கி புஹா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம உண்மை என்னன்றதை பார்ப்போம். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இது அந்த கோர்ட்டோட வெப்சைட்ல போய் பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, இந்த அணில் குஞ்சுகள் முட்டு கொடுக்குறோன்ற பேர்ல கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாம 25 ரூபாய்க்கு அவனுக்கு மானரோசம் எல்லாத்தையும் வித்துட்டானுங்க. உண்மை என்னன்றது தெரிஞ்சும் கூட இப்படி அடிமட்ட ரேஞ்சுக்கு இறங்கி போய் முட்டு கொடுக்குறானுங்க. கள்ள தொடர்பில் தன்னுடைய தலைவன் இருந்திருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமோ தெளிவோ சுத்தமாக இந்த அணில் குஞ்சுகளிடம் இல்லை. சரி, இப்போ நம்ம லைவாவே அந்த கேஸ் டீடைல்ஸ் அந்த கோர்ட் வெப்சைட்ல போய் பார்ப்போம். உண்மையா பொய்யான்னு டைரக்டா தெரிஞ்சிடும் இல்லையா? முதலாவதாக செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்னு கூகுளில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சர்ச் ரிசல்ட்ஸில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் மேலே 3 லைன் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பார்த்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். சர்வீசஸை கிளிக் பண்ணி கேஸ் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி கேஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். அதில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்குது. நம்ம கம்பைன் கோர்ட்ஸ் செங்கல்பட்டு கொடுத்துக்கலாம். கேஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஓபி கொடுத்துக்கலாம். கேஸ் நம்பர் 73, இயர் 2026. சரிங்களா? இந்த கேப்சாவை போடணும், MZYU9 சர்ச் கொடுக்கலாம். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? கோர்ட்டோடைய வெப்சைட்டில் இருக்குங்க. பெட்டிஷனர் விசஸ் ரெஸ்பாண்டன்டோடைய பேர் இருக்குது, ஃபேமிலி கோர்ட் செங்கல்பட்டு, கேஸ் டைப்பு எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/4/2026 போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே கேஸோடைய ஸ்டேட்டஸை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். கேஸை நம்மளால டைரக்டாவே நம்மளே பார்க்க முடியும். பொய்னு உருளுன்னு உருள்றானுங்க. சரி, அப்போ அந்த எஸ் நித்யா அப்படின்ற அந்த கையெழுத்து யாரோட இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த அஃபிடவிட்டை கோர்ட்ல இருந்து வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கையெழுத்தாக இருக்கும். கையெழுத்தை போட்டு வாங்கியிருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய இந்த கேஸே போய் இந்த அஃபிடவிட்டே வேற யாரோ போட்டு அஃபிடவிட்டு அப்படி இப்படி கடந்து உருட்டுறதெல்லாம் இவனுங்க வேற வழி இல்லாமல் மானங்கிட்டு போய் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். அணில்கள் அவங்க அண்ணனே சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. யோ, நீனே திமுக கிட்ட 200 ரூபா வாங்கிட்டியா அப்படின்ட்டு அண்ணனே கடிச்சு வைப்பானுங்க அணில் குஞ்சுகள். இந்த பெட்டிஷன் ஃபேக்குனா இதுவும் ஃபேக்காட அணில் குஞ்சுகளா பாருங்க. வணக்கம், நான் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் CK பெருமாள் வழக்கறிஞர் பேசுகிறேன். திருமதி சங்கீதா அவர்கள் கடந்த 24ஆம் தேதி விவாகரத்து மனு ஒன்றை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். தற்போது அந்த விவாகரத்து மனு 73/2026 என நம்பர் செய்யப்பட்டு அந்த வழக்கானது மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் செய்து தற்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் எண் தருவதற்காக நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கறிஞர் பேசுறதெல்லாம் இப்போ பொய்யாடா அணில் குஞ்சுகளா? இப்படி ஒரு வழக்கறிஞர் பேசின வீடியோ வெளிப்படையாக இருக்கும்போதே இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக போய் பரப்புறானுங்களே. இவனுங்கெல்லாம் இந்த தற்குறி விஜய்க்காக எவ்வளோ பொய் சொல்லியிருப்பானுங்க, எவ்வளோ நடிச்சிருப்பானுங்க, எவ்வளோ முட்டு கொடுத்துருப்பானுங்க, இனிமேலும் எவ்வளோ முட்டு கொடுப்பானுங்க, எவ்வளோ தூரம் கேவலமான பிறவைகளாக இவனுங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்றதை பார்த்துக்கோங்க. சினிமாவில் விஜய் இருக்கிறப்போ கோடிக்கணக்கில் வசூல்னு வடை சுட்டது முதற்கொண்டு எல்லாமே இவனுங்க வடையும் பொய்யும் பித்தலாட்டமும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு விஜயுடைய மனைவி அவர்கள் கேஸ் கொடுத்ததே ஃபேக்குன்ட்டானுங்க. மேலும் மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க. அவங்க நியாயம் கோரி கோர்ட்டில் போட்ட கேஸே ஃபேக்குன்னு சொல்லி போடுறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் மனுஷ பிறவைகளா, எவ்வளோ இழிவான பிறவைகளாக இருப்பானுங்க.
விஜய் கிட்ட 25 ரூபாயை வாங்கிக்கிட்டு இப்படி கேவலங்கிட்டு போய் வாழ்ந்துக்கிட்டு திரியிறானுங்க. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு செத்துடலாம் அணில் குஞ்சுகள்லாம். படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் சொல்லி வடை சுட்ட மாதிரியே இங்கேயும் வடை சுடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கெல்லாம் ஈஸியாக வாயில் வடை சுடுறதெல்லாம் நடக்காது, எல்லாமே ஆதாரத்தோட வந்து பேசுவாங்கன்றது இவங்களுக்கு தெரியல. கோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிற கேஸே பொய். ஆனால் எவனோ ஒரு யூடியூப் சேனலில் தாவேகாரன் நடத்துகிற ஒரு யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தர் வழக்கறிஞர்னு வந்து உட்கார்ந்துருந்து பேசுகிறதெல்லாம் உண்மை. எவனோ போடுற கமெண்ட் உண்மை. உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு தற்குறி முட்டாள் கூட்டம். சொல்லப்போனால் கிரிமினல் கேஸ் கொடுக்காம விவாகரத்து தான் கோரி கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் நன்றி சொல்லணும் சங்கீதா அவர்களுக்கு. ஆனால் இவனுங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தாக்க அந்த அம்மா கடுப்பில் அந்த நடிகையுடைய பேர், அந்த நடிகையுடைய பேரையும் கேஸில் ஆட் பண்ணி எல்லாம் வந்து வேறு லெவலில் டென்ஷன் ஆகி சம்பவம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இவங்க தலைவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி கம்முன்னு இருந்தானுங்கனாலாவது பரவாயில்ல. இவனுங்களே வாண்டடா ரோட்டில் போகிற வானான பிடிச்சி வேட்டிக்கில் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆக போதோ தெரியல. அந்த ரெட் பிக்ஸ் சேனலில் உட்காந்துருந்து பேசின அந்த அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அட்வொகேட்டுன்னு கிளைம் பண்ணிக்கிறாப்புல. அவரே சொல்கிறாரு அந்த பெட்டிஷன் வந்து ஃபேக்குன்றாப்புல. அவரே சொல்கிறாரு ஒரு பெட்டிஷனை லீக் பண்ணுறது தவறுன்றாப்புல. ஆனால் அவரே அந்த பெட்டிஷன் ஃபுல்லாக உட்காந்துருந்து அந்த வீடியோவில் வாசிக்கிட்டு இருக்காப்புல. இது என்ன கணக்கு? ஆனால் இந்த அணில் குஞ்சுகளுடைய வாழ்க்கையே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை தான் இல்லை. சே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமாடா அணில் குஞ்சுகளா? சங்கீதாக்கா கொஞ்சம் காலை பிடிச்சி கேட்டுக்கிறோம். எங்கள் அண்ணன் வேணான்றாதீங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காண்டி எங்கள் அண்ணன் வந்தாப்புல அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பீஸ் யாருன்னு தெரியுமா? அந்த விஜய் ரசிகர்கள்லாம் சுண்டலு சூடாக கிடைக்கும் சுண்டலு, விஜய் ரசிகர்கள்லாம் மிண்டலு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி கொள்கையை மீடியாக்காரங்க முன்னாடி கேமரா முன்னாடி அப்படியே கர்ஜித்து முழங்கிய ஒரு நபர். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் கொலை மிரட்டல் விடுத்த நபர் இன்னைக்கு வந்து கெஞ்சிரானுங்க, அக்கா சங்கீதா அக்கா எங்க அண்ணனை விட்டு போறாங்க அக்கா அப்படின்ட்டு. ஒரு கேள்வி கேட்குறேன், சீட்டிங் வந்து தப்பா? முதல்ல ஒருத்தன் வந்து 4 பொண்டாட்டி வச்சிருந்தா என்ன, 40 பொண்டாட்டி வச்சிருந்தா உங்களுக்கு என்ன? கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளோ ஒய்ஃப் வச்சிருந்தாரு? இப்போ இன்னி கூட வந்துட்டு 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்களாம் இப்போ வந்து நம்ம நாட்டில் இல்லையா? எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானு பாருங்க. 25 ரூபா கொடுக்குறான்னு இப்படியெல்லாமாடா பேசுவீங்க? சீட்டிங் பண்ணுறது தப்பான்னு கேட்குறான். அதாவது நம்மளுடைய இணையர்களை ஏமாத்துறது தவறா? நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஏமாத்துறது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறானுங்க. அடாடாடா, தாவேக்கா எப்படிப்பட்ட ஒரு கட்சின்னு பார்த்துக்கோங்க மக்களே. கலைஞர் வந்து இத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு இவனுங்க தூக்கிக்கிட்டு வரானுங்க. கலைஞர் வந்து திருமணம் செஞ்ச பெண்கள் யாருமே கோர்ட்டு வாசலில் போய் நிற்கலை. என்னை ஏமாத்திட்டார், என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டார், என்னை துன்புறுத்தினார்னு யாருமே வந்து நிற்கலை. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதுக்கேற்ற சூழலில் அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. யாருமே அவரால் நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் துன்பம் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடலை, பப்ளிக்கில் வந்து நிற்கலை. ஆனால் அவங்க அண்ணன் திருமணம் செஞ்ச பெண்ணுக்கு உண்மையாக இல்லாமல் கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக வேற ஒருத்தி கூட உறவை வச்சுக்கிட்டு அவ கூட ஊராக சுற்றிக்கிட்டு தான் கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கடுமையாக துன்புறுத்தி இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கின நபரையும் கலைஞரையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா? ஏன்டா ஒருத்தர் என்ன செஞ்சாலும் அவனுக்கு எப்படிடா முட்டு கொடுக்குறீங்க? அவன் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கான், இதெல்லாம் தவறு இல்லையா? அப்போ இதெல்லாம் சரின்னு சொன்னால் நீங்கள்லாம் இப்போது நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கோ நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஆண்களையோ நீங்கள் இப்படி தான் நடத்துவீங்களா? சீட் பண்ணிக்கிட்டு சீட் பண்ணுறதெல்லாம் எப்படி தப்பாகும்? நாங்கள் எத்தனை பேர் கூட பழகினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இதுக்கிட்டே இவனுக்கு டிவோர்ஸுக்கு போவானுங்க போல. இவனுங்களாம் வித்தியாசமாக டிவோர்ஸுக்கு போவானுங்க. இந்த பெண் வந்து நான் சீட் பண்ணதை ஒத்துக்கல, இந்த ஆண் வந்து நான் சீட் பண்ணதை ஒத்துக்கல, சீட் பண்ணதில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கு டிவோர்ஸ் வாங்குவானுங்க போல இருக்குது. தற்கொலை அணில் குஞ்சுகள் 25 ரூபாய்க்கு இப்படி வந்து மானத்தை விட்டு பொழப்பு பொழைக்கிறானுங்க. சரி, வெறும் 25 ரூபாய்க்கு என்னத்தை வேணா திம்பானுங்க போல இருக்கு. சி, ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். அந்த அளவு பிடிக்கும், அந்த அளவு நான் ஒரு பிக் ஃபேன், அந்த அளவு பிடிக்கும். 23 வயசுன்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்ச கணவன் முக்கியமா இல்லையான்னு கேட்டால் எனக்கு கணவனை விட விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. 23 - 6னா 17 வயசாச்சே. 17 வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்களா? குழந்தை திருமணம் ஆச்சு இது. அப்போது இது ரொம்ப தவறாச்சே. ஐய. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க? கணவனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கணவர் முக்கியமானு கேட்குறாங்க. ஐயோயோயோ, இதுவும் அந்த ரகம்தான். எனக்கு என் பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியம், எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், எங்கள் அண்ணனுக்கு 1000 தங்கச்சி அக்கா இருக்கும், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருந்துக்கிறோம் என்ற அதே கேஸ் தான். இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தாவே ட்ரோல் பண்ண கூட தோண மாட்டேங்குதுங்க.
ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கணும். ஒரு ஃபன்னியான திங்கு, ஒரு ஜாலியான ஒரு மாதிரி வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ட்ரோல் கண்டென்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து கேடுகட்ட சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த விஜய் ரசிகர்கள் அப்படின்ற பேரில் இருக்கிறவங்கெல்லாம் கேடுகட்டவங்களாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்களும் கேடுகட்டதுங்களா இருக்குதுங்க அப்படின்றத பார்க்குறப்போ இதை நம்ம ஜஸ்ட் ட்ரோல்னு கடந்து போக முடியாது. பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எப்படியெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க, இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படியெல்லாம் வந்து இருப்பாங்க, இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு குப்பைகளாக சோசியல் டஸ்ட்டாக வந்து இருப்பாங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கவே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது நமக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, இதற்கு முன்னாடி அவர் குடிபோதையில் கடுமையாக நானே பார்த்துருக்கேன். நானே ஒரு பப்பில் சென்னையில் பார்த்துருக்கேன். தடுமாற்றத்தின் உச்சத்தில் நாளைக்கு வழி தெரியாமல் பாதை தெரியாமல் நட்டு போதையில் இருந்தார். அப்பையும் இவங்க சொல்கிற அதே நடிகையும் இவரும் அந்த ஹோட்டல்லையே ரூம் போட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். வேணா தைரியம் இருந்தால் த்ரிஷாவை எனக்கு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி எந்த ஹோட்டலையும் எத்தனை மணிக்கு எங்கே பார்த்தேன் நான் கோர்ட்டில் சொல்கிறேன். 2 பேரும் நாளைக்கு ஒரே ரூமில் தான் போய் அன்றைக்கி நைட்டு தங்கினாங்க. நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலு. சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 6 மாசமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல இதை சொல்லிட்டீங்க. அனில் குஞ்சுகளே ஓப்பனாக சேலஞ்ச் விடுறாரு. முடிஞ்சா டிஃபமேஷன் கேஸ் போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு வக்குன்னு ஒன்று இருந்தா, திராணின்னு ஒன்று இருந்தா, உங்க அண்ணன் வந்து அந்த நடிகை கூட பழகவே இல்லை, கள்ள உறவில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தைரியமா இருக்கீங்கன்னு சொன்னா போய் கேஸ் போடுங்க, டிஃபமேஷன் போடுங்க பார்க்கலாம். அவனுங்க இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் திமுகவை தான் கடிச்சு வைப்போம், நாங்கள் திமுகவை தான் ஒட்டுவோன்னு வருவானுங்க. இந்த அனில் குஞ்சுகள் இதுக்கெல்லாம் என்ன பதில் அளிக்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், பல்லு இல்லாதவன் பேடு புளிச்சிக்கிட்டு பாவம் போல இருக்கிறான், பாவம் இவனுங்க பேசிட்டு போட்டு அப்படின்றானுங்க. அதாவது இவனுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கானுங்க பாருங்களேன். பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றானா, திருட்டுத்தனமா திருட்டு பயலாட்டும் திருட்டு கள்ள உறவுல இருந்த ஒரு கள்ளப்பய அவனுக்கு பல்லு இருந்துச்சா அதனால பக்கோடா சாப்பிட்டானா. இதே வார்த்தையை அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுங்க, செருப்பால கழட்டி அடி அடின்னு அடிச்சு வரட்டுவாங்க. 1ஆம் நம்பர் கிறுக்கு பிடிச்ச மடக்கு ஊதிகளா இருக்கானுங்க, கிறுக்கு பயலுங்க. ஏடா பொண்டாட்டியை ஏமாத்தி இருக்கான் ஒருத்தன், அவனை வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுறானுங்க பாருங்க, அவனை எப்படியெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறானுங்க பாருங்க. இவனுங்க கையில் தமிழ்நாட்டை கொடுக்கணுமா, இப்படியெல்லாம் பேசக்கூடியவனுங்க, இப்படி ஒரு மனநிலை இருக்கிறவனுங்க கிட்ட இவனுங்களை நம்பி நம்ம வீட்டு பொண்ணையோ பையனையோவே கொடுக்க மாட்டோம். ஐயோ இவனுங்க நம்ம வீட்டு பிள்ளைய ஏமாற்றி போட்டுக்கிட்டு இது திமுக சதிம்பானுங்க, இதில் என்ன தவறு இருக்கும்பானுங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம்பானுங்க, அண்ணனை மாதிரி தானே தம்பிகளும் இருப்பானுங்க, தலைவனை போல தானே எல்லாரும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மடக்கு ஊதிகளாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம வீட்டு பொண்ணையோ பையனோவே நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறப்போ தமிழ்நாட்டை எப்படி கொடுப்போம் இவங்க கிட்ட? 10 நிமிஷத்துல உன் பையனை துண்டு துண்டா வெட்டி அனுப்புற, அப்போ இதே மாதிரி சிரிப்பீங்களா? ஆமா, உன் பையன்னு தெரியாம தான் தூக்குனேன். ஆனா இப்ப நானே உன்கிட்ட டீல் பேசலான்னு முடிவு எடுத்துக்கிறேன். நீ வெயிட் தான், பையன் காணணும்னு தேட ஆரம்பிச்சிருப்ப. எசக்கு பிசகா எதனா ஆச்சு கட்சி வரைக்கும் தேடிலே இருக்க வேண்டியதான். உன் பையனுக்கு என்ன விலை நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா ₹1 குறைஞ்சா கூட உன் பையனை அறுத்துருவேன். விஜயுடைய படங்களை பார்த்து பார்த்து மனநல பாதிக்கப்பட்டு போய் இப்படி இருக்கானுங்க. என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்க. துணை முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடும் விதமாக ஒரு காணொலியை பதிவிடுறானுங்க. ஏண்டா இதெல்லாம் தவறுன்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா நீங்களாம் எப்படிப்பட்ட மடக்கு ஊதிகளாக இருப்பீங்க? இப்படி தான் இருக்கு இவனுங்க கட்சியோடைய லட்சணம். எது தவறு எது சரி, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எந்த அறிவும் கிடையாது. கண்டதையும் பண்ணுறது. ரீல்ஸ் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கானுங்க. ரீல்ஸ் அது லைக் ஷேர் கமெண்ட் அதுலேயே இருக்கானுங்க. இதை விட்டு வெளியே வந்து தொலைங்கடா. முதல்ல உருப்படியாக ஏதாவது பண்ணுங்கடா, வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணுங்க. இல்லை அரசியலில் தான் ஏதாவது பண்ணுறீங்கன்னா உருப்படியாக அரசியல் பண்ணுங்க. அரசியல் பண்ண வேணான்னு சொல்லலை. ஆளுங்கட்சியை கேள்வி கேளுங்க, ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் வைங்கன்னு என்ன வேணால் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் உங்களை கேட்கல. ஆனால் கேணத்தனமாக இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு முதலமைச்சரை துணை முதலமைச்சரெல்லாம் மிரட்டிக்கிட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்க கோமாளிகளாட்டோ? அரசியல் கட்சியாட்டு செயல்படுங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கோமாளி பசங்க. சரி மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.